எனக்கு பிடித்த தமிழ் பட வரிசையில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகும் படங்கள் லட்சக்கணக்கான ரசிகர்களால் தலை என்றும் ஏகே என்றும் அழைக்கப்படும் அஜித் குமார் அவர்கள் நடித்த சில படங்களின் இனிமையான நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் முதலாக அஜித் நடித்து தியேட்டரில் பார்த்த முதல் படம் அமராவதி. நான் எனது நண்பர்களுடன் சேர்ந்து தியேட்டர் சென்று படம் பார்ப்பதற்கு எங்கள் வீட்டில் பர்மிஷன் கிடைத்து அமராவதி படத்தை என்னுடைய 2 விடுமுறையில் 1993 வருடம் ஜூன் மாதம் முதலாக பார்த்தேன். அஜித் அவர்கள் இதற்கு முன்னரே பாடகர் எஸ்.பி. பாலசுப்பிரமணியன் அவர்களின் தயாரிப்பில் பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படம் மூலம் தெலுங்கு திரை உலகில் அறிமுகம் ஆகியிருந்தாலும் தமிழில் அவருக்கு அமராவதியே முதல் படமாகும். எங்கள் ஊரில் இருந்த அண்ணா திரையரங்கில் இந்த படத்தை 2ஆம் நாள் பார்த்த ஞாபகம் இன்றும் நினைவில் உள்ளது. ஏனென்றால் இந்த தியேட்டர் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே அமைந்திருந்தது. ஆனால் இப்போது அந்த தியேட்டர் அங்கு இல்லை. அந்த இடத்தில் மாஸ் ஹோட்டல் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த படத்தை எந்த தியேட்டரில் எந்த நண்பர்களுடன் பார்த்தீர்கள் என்று நினைவில் இருந்தால் அதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளவும். அமராவதி படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியானது. என்னடா இவன் எடுத்தவுடன் கப்சா விடுகிறான், அதுவும் படத்தை 2ஆம் நாளே பார்த்தான் என்று கூறுகிறான் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. அதற்கு ஒரு காரணம் உள்ளது. ஏனென்றால் அஜித்திற்கு இது முதல் படம். ஆனால் இந்த படத்தை இயக்கியவர் செல்வா என்ற டைரக்டர். இந்த படத்தை இயக்குவதற்கு முன்பு டைரக்டர் செல்வா அவர்கள் சோழா பொன்னுரங்கம் அவர்களின் தயாரிப்பில் தலைவாசல் என்ற கல்லூரி வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட படத்தை இயக்கியிருந்தார். அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிடித்த படமாக இருந்தது. குறிப்பாக அந்த படத்தில் பணியாற்றிய டெக்னீசியன்கள் முதல் இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் என அனைவரும் மறுபடியும் ஒன்றாக இணைந்து கொடுத்த படம்தான் அமராவதி படமாகும். குறிப்பாக அந்த தலைவாசல் படத்தில் பாடல்கள் சூப்பர் ஹிட். நீங்கள் அப்படத்தை பார்க்கவில்லை என்றால் இப்போது பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அந்த தலைவாசல் படத்தின் டீமே மீண்டும் இணைந்து கொடுத்த படம்தான் அமராவதி. அமராவதி படம் வெளியாகுவதற்கு முன்பு அப்படம் வெளியாக இருந்த தியேட்டர்களில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் ஏற்படுத்தியிருந்தது. அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகஸ்ட் அமைந்தது. எஸ்.பி. பாலசுப்பிரமணியன் அவர்கள் பாடிய 3 பாடல்களும் இன்று வரை செம ஹிட். இப்படத்தின் இசையமைப்பாளர் பாலபாரதி ஏனோ இந்த 2 படங்களுக்கு பிறகு ஒரு சில படங்களுக்கு பிறகு காணாமல் போய்விட்டார். ஏன் என்ற காரணமும் தெரியவில்லை. தெரிந்தவர்கள் சொல்லவும். இந்த படத்தில் என்னுடைய ஃபேவரேட் சாங் தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே. உங்களுடைய ஃபேவரேட் சாங் எது என்பதை கமெண்ட் பண்ணவும். இதன் காரணமாகவே அந்த படத்தை கண்டிப்பாக முதல் வாரத்தில் பார்த்துவிட வேண்டும் என்று படத்தை பார்த்தேன். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அஜித் நடித்த முதல் படத்தை நான் முதல் வாரத்தில் 2 முறை பார்த்தேன். முதல் முறை என் நண்பனுடனும் 2வது முறை என் மாமாவுடன் பார்த்தேன். அந்த படத்தை இப்போது இருக்கும் 2K கிட்ஸ்கள் பார்த்து இருப்பார்களா என்பது சந்தேகமே. படத்தில் அஜித்திற்கு டப்பிங் வாய்ஸ் வேறு. டப்பிங் பேசியது நடிகர் விக்ரம் என்று நினைக்கிறேன். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியான இப்படம் ஒரு ஆவரேஜ் படமாகவே அஜித்திற்கு அமைந்தது. படம் வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் படத்தின் ஃபர்ஸ்ட் ஹாப் நன்றாக இருக்கும். ஆனால் இடைவெளிக்கு பிறகு படம் மெதுவாக எங்கெங்கோ செல்லும். குறிப்பாக கிளைமேக்ஸ் கட்சி பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தவில்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான சங்கவியும் பெரிய அளவில் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறவில்லை. இவை எல்லாவற்றையும் கடந்து தன்னுடைய முதல் படத்திலேயே அஜித் பல ஆயிரக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து இருந்தார். குறிப்பாக அக்கால கட்டத்தில் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை சாக்லேட் பாயாக ஆரம்பித்தார். அன்று தொடங்கிய அஜித் விஜய் ரசிகர்களுக்கு இடையே ஆன போட்டி இன்று வரை தொடர்கிறது. காதல் கோட்டை எனக்கு மிகவும் பிடித்த அஜித் நடித்த 2வது படமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புவது காதல் கோட்டை படமாகும்.
இந்த காதல் கோட்டை படத்தை நான் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் ஊர் புதுச்சேரியில் வருடம்தோறும் கம்பன் கலையரங்கில் நடைபெறும் கம்பன் விழாவில் அன்று இசை அமைப்பாளர் எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இசை கச்சேரி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதிய உணவிற்கு பிறகு காதல் கோட்டை படத்தை முதல் நாள் அன்றே மேட்னி ஷோவில் எங்கள் ஊரில் இப்போதும் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் புதுச்சேரி ராஜா தியேட்டரில் எனது நண்பன் முருகையன் உடன் சேர்ந்து பார்த்தது இன்றும் நினைவில் பசுமையாக உள்ளது. அதுபோல் எங்கள் நட்பும் 30 ஆண்டுகளைக் கடந்து இன்று வரை தொடர்கிறது. இந்த காதல் கோட்டை படம் அஜித்திற்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. அஜித்திற்கு இது ஒரு வெள்ளி விழா படமாகும். இப்படம் வெளியான அனைத்து திரையரங்குகளிலும் வசூல் வேட்டை நடத்தியது. இப்படத்தை அகத்தியன் அவர்கள் இயக்கியிருந்தார். தேவயானி அஜித்தின் ஜோடியாக நடித்திருந்தார். மற்றொரு கதாநாயகியாக ஹீரா அவர்கள் இப்படத்தில் நன்றாக நடிகர் நடித்திருந்தார். அஜித் இப்படத்தில் அவருடன் இணைந்து நடித்த நடிகை ஹீரா அவர்களை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பெரிய அளவில் பேசப்பட்டது. பின்னாலே அது வதந்தியாகி போனது. இப்படத்தின் குறிப்பிட்ட சில காட்சிகள் ராஜஸ்தான் மாநிலத்தில் படமாக்கியிருப்பார்கள். கண்டிப்பாக இப்படம் அக்கால காலகட்டத்தில் ஒரு புதுமையான கதை களத்துடன் வெளிவந்த படம் என்று கண்டிப்பாக கூறலாம். இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர்களில் ஒருவராக நான் குறிப்பிட விரும்புவது தேன் இசை தென்றல் தேவா அவர்கள். அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் மற்றும் அப்பாடத்தில் வரும் கவலைப்படாதே சகோதரா என்ற கானா பாடலை தேவா அவர்கள் தன்னுடைய சொந்த குரலில் பாடி ஹிட் அடித்தார். அப்போதெல்லாம் கானா பாடல்கள் என்றாலே நினைவுக்கு வருபவர் தேனிசை தென்றல் தேவாதான். எனக்கு இப்படத்தில் நலம் அறிய ஆவல் என்ற பாடல் என்னுடைய ஃபேவரிட் ஆகும். அதுபோல் உங்களுடைய ஃபேவரைட் பாடலை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடவும். இங்கு ஒரு விஷயத்தை நான் அஜித் ரசிகர்களுடன் பகிர்ந்து கொள்வது, இந்த காதல் கோட்டை படம் முதல் இப்பொழுது வெளியாகியிருக்கும் குட்டேட் அக்லி படம் வரையில் பல இசை அமைப்பாளர்கள் அஜித் படத்திற்கு இசை அமைத்து இருந்தாலும் அஜித் அவர்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்த ஒரே இசையமைப்பாளர் இன்று வரை தேவா மட்டுமே. இதை நான் சவாலாக கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படத்தில் அனைத்து பாடல்களும் ஹிட். சும்மா 1-2 பாடல்களை ஹிட் கொடுத்துவிட்டு இப்போது இருக்கும் இசையமைப்பாளர்கள் போல் பந்தா செய்யவில்லை. இந்த படத்தின் வெற்றிக்கு பின்பும் பல படங்களில் தேவா அவர்களும் அஜித் அவர்களும் இணைந்து கொடுத்த பல படத்தின் பாடல்கள் இன்று வரை காலம் கடந்து நிற்கிறது. உதாரணமாக எனக்கு மிகவும் பிடித்த அஜித் படங்களில் ஒன்றான முகவரி, வான்மதி, ஆசை, வாலி என்று படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இன்று வரை அந்த சாதனையை எந்த ஒரு இசையமைப்பாளரும் அஜித் அவர்களுடன் இணைந்து கொடுக்கவில்லை. இந்த சாதனையை முறியடிக்கப் போவதுமில்லை. இந்த காதல் கோட்டை படத்தை அகத்தியன் அவர்கள் மிக நேர்த்தியாக இயக்கியிருப்பார். குறிப்பாக இப்படத்தின் திரைக்கதை ரசிகர்களை கடைசி கிளைமாக்ஸ் காட்சி வரை என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் வைத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் மேஜிக்கே படத்தின் கதாநாயகன் மற்றும் கதாநாயகி இருவரும் பார்க்காமலே கடிதம் மூலமாகவே காதலிப்பது போல் கதையை அமைத்திருப்பார். குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியில்தான் இருவரும் இணைவது போல் காட்டியிருப்பார். எனக்கு இன்றும் நன்றாக நினைவிருக்கிறது. இப்படத்தை நாங்கள் முதல் நாள் பார்த்து கொண்டிருக்கும்போது எங்களுக்கு பின் சீட்டில் அமர்ந்திருந்த பல ரசிகர்கள் கண்ணா பின்னாவென்று திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சி நெருங்க படத்தின் டைரக்டர் அகத்தியன் அவர்களை தங்கள் வாயில் வந்த அனைத்து விதமான வார்த்தைகளை கூறி திட்டிக் கொண்டும் கத்திக்கொண்டும் இருந்தார்கள். அந்த அளவுக்கு படத்தின் திரைக்கதையும் காட்சி அமைப்புகளும் ரசிகர்களை அந்த 2.5 மணி நேரமும் படத்துடன் ஒன்றிணை செய்து வைத்திருந்தது. அதுவே படத்தின் வெற்றியை உறுதி செய்தது. படம் அஜித்தின் முதல் வெள்ளி விழா படமாக அமைந்தது. இப்படம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் என்று கூறலாம். இப்படத்தின் கதையே தழுவியது போல் பின்னாளில் பல படங்கள் தமிழ் திரை உலகில் வெளிவந்தன. குறிப்பாக இப்படத்தில் மணிவண்ணன் அவர்களும் கரண் அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிக நன்றாக செய்திருப்பார்கள். தலைவாசல் விஜய் அவர்களும் தனக்கு கொடுத்த கேரக்டரை நன்றாக செய்திருப்பார். காதல் கோட்டை படம் பல விருதுகளை வாரி குவித்தது.
அந்த வருடம் 1996ஆம் ஆண்டிற்கான பிலிம்பேர் விருதினை பெற்றுத் தந்தது. அஜித் நடித்த படங்களில் தேசிய விருது பெற்ற முதல் அஜித் படம் காதல் கோட்டை படமாகும். மேலும் இப்படத்திற்கு சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது மற்றும் சிறந்த திரைக்கதைக்கான விருது என 2 விருதுகளை இயக்குனர் அகத்தியன் வென்றார். மேலும் இப்படம் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றது. சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளையும் வென்றது. இதுபோல் எந்த ஒரு அஜித் படமும் இதுவரையில் இப்படம் பெற்றது போல் பல விருதுகளை பெறவில்லை. இது ஒரு சாதனையாகவே கருதப்படுகிறது. இப்படம் வெளிவந்த காலகட்டங்களில் ஆனந்த விகடனில் வரும் புது படங்களைப் பற்றிய சினிமா விமர்சனமும் அதற்கு அவர்கள் அந்த படத்திற்கு கொடுக்கும் மதிப்பெண்களும் முக்கியம் பெறும். அந்த வகையில் ஆனந்த விகடன் இப்படத்திற்கு 50 மதிப்பெண்களுக்கு மேல் வழங்கி இப்படத்தை பாராட்டி விமர்சனம் எழுதியது. மேலும் இப்படம் தெலுங்கு, கன்னடம், வங்காளம், இந்தி என பல மொழிகளில் ரீமேக் செய்து அங்கும் வெற்றி பெற்றது. தமிழ் திரை உலகில் அஜித்திற்கு ஒரு நிரந்தரமான இடத்தை கொடுத்து. குறிப்பாக இப்படத்தில் இருந்துதான் அஜித், விஜய் என்ற போட்டி தமிழ் உலகிலும் ரசிகர்களிடமும் மிகப்பெரிய அளவில் ஏழத் தொடங்கியது. இப்படத்தை இன்னும் பார்க்காமல் இருக்கும் 2K கிட்ஸ்களும் வாய்ப்பு கிடைத்தால் இப்படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். முகவரி: அஜித் நடித்து முதல் படத்திலிருந்து இன்று வரை வெளியாகியுள்ள குட்பேட் அக்லி படம் வரையில் என்னுடைய ஃபேவரிட் பிலிம் ஆகஸ்ட் இன்று வரை இருப்பது முகவரி படம் மட்டுமே. குறிப்பாக இப்படத்தில் அஜித் மிக யதார்த்தமாக ஸ்ரீதர் எனும் கதாபாத்திரத்தில் மிக அழகாக நடித்திருப்பார். பார்ப்பதற்கும் கியூட், ஸ்டைலிஷ் ஆகஸ்ட் இருப்பார். முகவரி படம் 2000ஆம் ஆண்டு எங்கள் ஊரில் இருந்த ராமன் தியேட்டரில் வெளியானது. இப்போது அந்த இடத்தில் அந்த தியேட்டர் இல்லை. இப்போது போத்தீஸ் மால் நீங்கள் அங்கு இந்த இயங்கிக் முகவரி படத்தை கொண்டிருக்கிறது. பார்த்த தியேட்டர் உங்கள் ஊரில் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்று சொல்லுங்கள். இப்படத்தை இயக்குனர் விஹிதுரை ஸ்டைலிஷ் ஆகஸ்ட் இயக்கியிருப்பார். அஜித் நடித்த படங்களிலே அனைத்து வயதினரையும் கவர்ந்த குடும்ப படமாக இன்று வரை முகவரி படம் உள்ளது. PEC ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு நச்சு என்று இருக்கும். இப்படத்தை நான் 2 முறை தியேட்டரில் பார்த்தேன். அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. அது என்னவென்றால், இப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி மிக யதார்த்தமாக அமைத்திருப்பார்கள். ஏனென்றால் பல படங்களில் கிளைமாக்ஸ் காட்சியில் கதாநாயகன் எந்தத் துறையில் முன்னேற நினைக்கிறானோ அத்துறையில் ஒரே பாடலில் பெரிய அளவில் வெற்றி பெற்றது போல் காட்டியிருப்பார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதுபோல் 30% கூட அமைவதில்லை. அதைதான் இப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் மிக யதார்த்தமாக அமைத்திருப்பார்கள். எல்லோரும் தாங்கள் சாதிக்க நினைத்த துறையில் வெற்றி பெறுவதில்லை. தன் குடும்பத்திற்காக கிடைத்த வேலையில் சேர்ந்து பயணிப்பது போல் காட்டியிருப்பார்கள். இதுவே படத்தின் வெற்றிக்கு பெருந்துணையாக அமைந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க என்று கூறி படத்தின் தயாரிப்பாளர் இப்படத்தில் கிளைமாக்ஸ் காட்சியில் அஜித் அவர்கள் மீண்டும் தான் சாதிக்க துடித்த இசைத்துறையில் வெற்றி பெற்றது போல் சில காட்சிகளை இணைத்து படம் வெளிவந்து ஒரு வாரத்திற்கு பிறகு கிளைமாக்ஸ் காட்சிகள் இணைத்து காட்டியிருந்தார்கள். அது சில காட்சிகள் என்று கூற முடியாது. ஸ்லைடு போல் சில காட்சிகளை இணைத்து நாயகன் வெற்றி பெற்றது போல் காட்டியிருந்தார்கள். இந்த காரணத்திற்காக தான் இப்படத்தை நான் 2வது முறை தியேட்டரில் சென்று பார்த்தேன். எனக்கு இப்படத்தின் ஒரிஜினல் முதல் கிளைமாக்ஸ் காட்சியை பிடித்திருந்தது. என்னைப் போல பல ரசிகர்களும் அதை விரும்பினார்கள். ஆனால் இப்படம் ஒரு ஆவரேஜ் வெற்றிதான் பதிவு செய்தது. பல ஊர்களில் இப்படம் 100 நாட்களை தொடவில்லை. வசூல் ரீதியாகவும் ஒரு ஆவரேஜ் படமாக அமைந்தது. இன்று வரையில் அஜித் நடித்த பல படங்களை டிவிகளிலும் பல ரியாலிட்டி ஷோக்களிலும் புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் இப்படத்தை குறிப்பிட மறந்து விடுகிறார்கள். ஆனால் 80களிலும் 90களிலும் பிறந்த அஜித் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த படமாக இப்படம் இன்று வரை உள்ளது. இப்படத்தில் விவேக் மற்றும் மணிவண்ணன் இருவரின் காமெடியும் நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது.
மீண்டும் ஒருமுறை இங்கு நான் அழுத்தமாக குறிப்பிட விரும்புவது முகவரி படத்தின் வெற்றிக்கு பெருந்துணையாக அமைந்தது தேனிசைத் தென்றல் தேவா அவர்களின் பாடல்கள். அனைத்தும் பாடல்களும் செம ரிச் ஆகஸ்டி இருக்கும். தேவா அவர்கள் கலக்கியிருப்பார்கள். முகவரி படத்தின் பின்னணி இசை பல காட்சிகளில் ரசிக்கும்படியாக ரசிகர்களை படத்தின் காட்சி ஓட்டத்துடன் ஒன்றிணை செய்திருக்கும் மற்றும் படத்தின் பிஜிஎம் இன்று வரை படத்தின் காட்சிகளை நினைவுபடுத்தும்படியாக தேவா இசை அமைத்திருப்பார். எனக்கு பிடித்த பேவரேட் பாடலாக இந்த படத்தில் நான் குறிப்பிடுவது ஏ நிலவே ஏ நிலவே என்று தொடங்கும் உன்னி மேனன் அவர்கள் பாடிய பாடல். உங்களுக்கு பிடித்த பேவரேட் பாடலை கமெண்ட் செக்ஷன்ல கூறவும். இப்படத்தின் பல வசனங்கள் இன்று வரை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருப்பதை இப்படத்தை பார்க்கும்போது நாம் உணரலாம். அதற்கேற்ற காட்சிகளையும் டைரக்டர் அமைத்திருப்பார். அதுவே படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. குறிப்பாக அஜித் மற்றும் ரகுவரன் இணைந்து நடித்திருக்கும் காட்சிகள் மிகவும் யதார்த்தமாகவும் சென்டிமெண்ட் ஆகவும் இருக்கும். இப்படத்தில் அஜித் ஜோடியாக ஜோதிகா நடித்திருப்பார். பல காட்சிகளில் அஜித்துடன் போட்டி போட்டுக் கொண்டு நடித்திருப்பார். பாடல் காட்சிகளில் கலக்கியிருப்பார். சொல்லவே வேண்டாம், ரகுவரன் அவர்கள் இப்படத்தில் வரும் ஒவ்வொரு காட்சியும் செமையாக இருக்கும். அஜித்தின் அண்ணனாக அவர் வழக்கம் போல் தன் இயல்பான பாடி லாங்குவேஜ் உடன் நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்திருப்பார். இன்று வரை நம்மில் பலர் நடிகர் ரகுவரனை மிஸ் செய்கிறோம். ஒரு சில படங்கள்தான் படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்த்தும் விதமாகவும் புரிந்து கொள்ளும் விதமாக படத்தின் காட்சி அமைப்புகளுக்கும் வசனங்களும் அமைந்திருக்கும். அந்த வகையில் இந்த அஜித்தின் முகவரி படம் ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக அமைந்திருந்தது. தளபதி என்று அழைக்கப்படும் அஜித் மற்றும் விஜய் இருவரும் இணைந்து நடித்த ஒரே படம் ராஜாவின் பார்வையிலே. இந்த படம் 1995ஆம் ஆண்டு வெளியாகி சூப்பர் மொக்கை படம் என்ற சிறப்பை பெற்றது. நான் எனக்கு பிடித்த படமாக கூறிய அமராவதி, காதல் கோட்டை, முகவரி என அனைத்து படங்களும் 1993 முதல் 2000ஆம் ஆண்டுக்கு முன்பு அஜித் நடிப்பில் வெளியான காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படங்களாகும். இந்த 3 படங்களையும் இதுவரை பார்க்காத 2K கிட்ஸ் ரசிகர்கள் இப்படங்களை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய விண்டேஜ் அஜித் உங்களுக்கு இன்னும் பல மடங்கு பிடித்துப் போவார். SS